அதிகபட்ச நெகட்டிவ் எனர்ஜின்றது அதிகமாக எஃபெக்ட் அடிக்காது, ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அப்போ பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் பீரியட். இந்த 108 நாட்கள் மட்டும் கடந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த பிரச்சனையிலேருந்தும் சரி, இந்த உடல்நலம் சார்ந்த பிரச்சனையிலேருந்து சரி, கடன்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி, கவலைகள் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து சரி, உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வக்ரகதி அடையும் கோள் எப்படிப்பட்ட சுபாசுப பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படின்றத பார்ப்போம். அது வக்ரகதி அப்படின்றது குருவும் சனிக்கும் தான் மேஜராக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன் குருவும் சனியும் எடுத்துக்கிறோம் அப்படின்னோம்னாக்கா, குருக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வர்றதும், அதே மாதிரி சனிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வர்றப்போவும். அப்படின்றப்ப 5ஆம் இடம் அப்படின்றப்ப குரு எந்த இடத்துல இருக்காரோ, அதே மாதிரி சனி எந்த இடத்துல இருக்காரோ, அந்த இடத்துலேருந்து அந்த ராசியிலேருந்து 5வது ராசியில் கிட்டத்தட்ட 120 மொரலஸ் 120 டிகிரியில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்றப்ப இந்த இடத்துல சனி தான் ஃபஸ்ட்டு வக்ரகதி அடைகிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு 2-3 மாதங்கள் கழித்து தான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம்தான் உங்களுக்கு குரு வக்ரகதி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ சனி வக்ரம் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ கும்பத்தில் சனி இருக்கார். கும்பத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனத்தில் சூரியன் பிரவேசிக்கிறப்ப, அதாவது அந்த டிகிரி துல்லியமாக எடுக்கிறப்ப அந்த டைம் ஆஃப் பீரியட்லேருந்து சனி வக்ரகதி அடைவார். வக்ரகதி அடைகிறதுனால என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு கோள்லேருந்து வக்ரம் அடைஞ்சால் என்ன நடந்துடும் அப்படின்னம்னா ஒன்றும் நடக்காது. அதாவது தன்னுடைய இயல்பான எப்பவுமே சூரியனுக்கு முன்பின் இருக்கிற கோள்கள் வந்து அஸ்தங்கமாகும். அஸ்தங்கம்னாக்கா சூரியன் எல்லா பிளானட்டோட சூரியன் வந்து பவர்ஃபுல்லான பிளானட்டு. அதாவது ஒரு பைல்வான் இருக்கார் அப்படின்னம்னாக்கா அவருக்கு முன்னாடி யார் போனாலும் தோத்தம் போயிடுவாங்க, அல்லது தன்னுடைய சக்தியை இழந்துருவாங்க. அது போல் என்னன்னாக்கா சூரியனுக்கு முன்பின் கிட்டத்தட்ட ஒரு 8 பாகை 7 பாகைன்னு ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு அளவுகள் இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து சூரியனுக்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகத்தோட பலனை நம்ம பார்க்கவே தேவையில்லை. அந்த இடத்துல சூரியன் தான் மேஜர் ரோல் பிளேயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதப்போ சூரியன் என்ன பலன் தரணுமோ அதை மட்டும் தான் தருவார். அந்த இடத்துல அந்த அஸ்தங்கமான கோள்களால் பெருசாக தரவும் முடியாது. அதாவது சுப பலன்களையும் சரி அசுப பலன்களையும் சரி. இந்த இடத்துல வக்ரகதி அப்படின்றது கிட்டத்தட்ட சனிக்கு 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட வரக்கூடிய 30 ஜூன் 2024 வக்ரகதியை அடையும் சனி. அப்போ 5ஆம் இடத்துல மிதனத்தில் சூரியன் இருப்பார். எப்போ நிவர்த்தி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 15/11/2024. அப்போ 15 அக்டோபர் மாதம்தான் நிவர்த்தி ஆகிறாரு. தமிழுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆனி மாதம் 15ஆம் தேதி வக்ரகதி அடைஞ்சு ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது இடைப்பட்ட காலங்கள் பார்த்திங்கன்னா 108 நாட்கள். 108 நாட்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மோரலஸ் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு 3.5 மாதங்கள் கூட எடுத்துக்கலாம். 3.5 மாத காலங்கள் வந்து சனியோட தன்னுடைய இயல்பான தன்மையில் அவர் செயல்பட மாட்டார். அவருடைய சுப பலன்களும் சரி அசுப பலன்களும் சரி பெரிய அளவில் இம்பேக்ட் பண்ணாது ஒவ்வொரு ராசிக்கும். இதன் அடிப்படையில் தான் அதுக்காக வக்ரகதினாக்க உடனே அந்த பிளானட்டே பின்னாடியும் முன்னாடியும் போகிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு சின்ன அனிமேஷன் படம் போடுறேன், அதை பாருங்கள், அதில் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அனிமேஷன் மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கு வலப்பக்கம் சூரியனும் இடப்பக்கம் சனியும் இருக்கார். இந்த பூமியும் சனியும் சூரியனை சுற்றி தான் வருது. இதில் யார் ரிவர்ஸ் எல்லாம் ஆகலை, அதாவது பின்னோக்கி நகர்றது போகிறதெல்லாம் வச்சுக்கல. ஆனால் பூமியில் தான் ஜீவராசிகள் இருக்குது. ஜீவராசிகள் இருக்கும் பட்சத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய ரிங் போட்டு அதில் வந்து 27 நட்சத்திரங்களையும் போட்டிருக்கோம். இந்த சனியோட ரேஸு அந்த எப்பயுமே ஒரு சனி வந்து எதன் அடிப்படையில் செயல்படுது, எந்த இடத்துல இருந்து செயல்படுதுன்றத இருக்கிற இடத்த விட அது பார்வைப்படுற இடம் பெரிய இடம். அதாவது பெரிய இடம்னாக்கா அதோட பலன்கள் மாறுபாடான தரும். எப்பயுமே ஒரு கோள் வந்து தான் இருக்கும் நட்சத்திரத்துலேருந்தோ அல்லது இருக்கும் ராசிலேருந்தோ செயல்படுவதை காட்டிலும் அது பார்வைப்படக்கூடிய இடத்துல தான் பவர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ நான் வந்து இங்கே இருக்கேனாக்கா நானே பார்த்துக்கிட்டா அது பெருசாக இது இல்லை. ஒரு அதிக நேரம் நான் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுறது கம்மியாக இருக்கும். பட் அதே இடத்துல நான் வந்து அடுத்தவங்கள்ட்ட நான் பார்த்து பேசுகிறப்ப யாரை பார்த்து இவரை பார்த்து பேசுகிறேன்னா இவரை பார்த்து அப்போ அவங்கவுங்களுக்கு உண்டான சப்ஜெக்டில் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அதுக்குண்டான நிகழ்வுகள்
தன்மைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் எந்த பலனாக இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ எது மாதிரி தன்மைகளாக இருந்தாலும் அந்த கோள் வந்து எந்த இடத்த பார்வையிடுறாரு, எந்த பார்வையின் அடிப்படையில் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது, இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது, இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது, இந்த மாதிரி தன்மையில் இருக்கும். அப்போ அந்த சனியானவர் அதோட ரேஸு எந்த ஸ்டார்லேருந்து பட்டு திரும்பி அந்த பூமிக்கு படுறப்ப அந்த பூமியில் எந்த ராசிக்காரங்க இருக்காங்களோ அந்த ராசிக்கு உண்டான தன்மையில் செயல்படும். இவ்வளோதான். அதனால் நம்ம வந்து ரிவர்ஸு அப்படிலாம் போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே ரவுண்டில் தான் போயிட்டுருப்பாங்க. அதோட கதிர்கள் மட்டும் அதில் பட்டு வர்றதுனால நமக்கு அந்த மாற்றங்கள் தெரியும், அவ்வளோதான். ஆனால் இதில் ரிவர்ஸில் போகிறப்பனாக்கா அதோட கதிர்கள் ரிவர்ஸ் போகிறப்ப பெரிய அளவில் மைனஸும் இருக்காது, ப்ளஸ்ஸும் இருக்காது. அப்போ அதுலேருந்து யார் அது ஆளுமை கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சூரியன் தான் மேஜர் பிளேயராக இருப்பார். அப்போ இது நாள் வரைக்கும் ஒரு ராசிக்கு சனி தந்த ஒரு நல்ல பலனோ கெட்ட பலனோ அது வந்து மாறுதலுக்கு உட்பட்டதாக மாறுது. எப்போனாக்கா வக்ரகதியில். அந்த வக்ரகதியில் சனி மாறுதலுக்கு உட்பட்ட பலன்களை தராரு அப்படின்னோம்னா எப்படிப்பட்ட பலனை தருவார், எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பார் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். அதன் அடிப்படையில் கும்பராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலனை தரப்போகுது இந்த வக்ர சனி பயிற்சி அப்படின்றது. அதாவது 108 நாட்கள் இருக்கக்கூடிய வக்ரகதி காலங்களில் எப்படிப்பட்ட சுப பலனை தரும்னு பார்க்குறப்ப சனி உங்கள் ஜென்மத்தில் தான் இருக்கார். அவர் வக்ரம் அடையக்கூடிய லக்ன புள்ளியும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் விழுது, குருவோட வீடு. அட் ப்ரெசன்ட் குருவும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் யார் சாரத்தில் இருக்கார் அட் ப்ரெசன்ட் அப்படின்றப்ப ரோகிணி 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே ஸ்தானத்தில் வர்க்கத்துவம் பலம் பெறார் குரு. சந்திரன் உங்களுக்கு யார்? 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 6 குடையவனாக இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்க குருவும் அந்த சந்திரனுடைய சாரந்தம் பெறாரு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் சந்திரனுடைய அஸ்தம் 2ஆம் பாதம் அப்படின்னு பெறக்கூடிய அதே ஸ்தானத்தை பெறார். அப்போ கேதுவும் அம்ச ரீதியாக 4ஆம் இடத்தை இனிஷியேட் பண்ணுறாரு. சனியும் அம்ச ரீதியாக 2ஆம் இடத்தை, அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை, காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்தை. அப்போ 4ஆம் இடம் மட்டுமே 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளுது, சந்திரனோட அதிகமாக தொடர்பு கொள்ளுது. அப்படின்னோன்னா சந்திரன் உங்களுக்கு மூலகர்த்தாவாக இருக்காருனாக்க அதிகமாக அது 4ன்றது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், 6ன்றது ருண ரோக சத்துரு சார்ந்த விஷயங்கள். அப்போ உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் என்ன பாவம் ஓடுதுன்னா 10ஆம் பாவம் தான் ஓடுது. அப்போ தொழில் வழி ஏதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. தொழிலில் மாற்றன்றது இப்போ இருக்கும். அதாவது அட் ப்ரெசென்ட் நீங்கள் ஜாப் வைஸு சர்வேல் பண்ணிங்கனாக்கா வேலை இழப்போ அல்லது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ஒரு ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அல்லது வேலையில் புதிய வேலைக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா 6ஆம் இடத்துல தான், 6ஆம் இடம் 10ஆம் இடம் தான் உங்களுக்கு 6, 10, 4 தான் இயங்குது. அப்படின்றப்ப ஏதாவது ஒரு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இந்த காலகட்டத்தில் கடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. அது கர்ப்பப்பை தொடர்புடைய பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை தொடர்புடைய விஷயங்களாக இருக்கும். இதே ஆண்களாக இருக்கிறப்ப உங்களுக்கு இதயம் தொடர்புடைய விஷயங்களாக இருக்கணும். அதாவது ஒரு கிடினஸ்ஸு ஒரு மாதிரி ஒரு அஜீர்ணம், வயிற்று சம்மந்தப்பட்டது, அதிகபட்சம் இதயம் தொடர்புடையது வயிற்று சம்மந்தப்பட்டது வரும். இவங்களுக்கு கர்ப்பப்பை தொடர்புடையது தான் வரும். பட் அதோட பேரலாக இதயம் தொடர்புடைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது என்ன வியாதி அப்படின்றது டயக்னோஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு 5 குடையன் யாருன்னா புதன் 2ஆம் இடத்துல தான் இருக்கான். யாரோட சாரத்தில்னாக்கா அவரும் புதனுடைய சாரம். புதன் ஆல்ரெடி உங்களுக்கு 5க்கும் 8க்கும் அதிபதி. குழப்பமான மனநிலை ஃபேமிலி வைஸும் இருக்குது. எதையுமே நீங்கள் சொல்கிற வார்த்தைகளும் சரி. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற ப்ளஸ்ஸு சந்திரன், ராகு சந்திரன் 2ல் இருக்கார் அப்படின்னோம்னாக்கா ஏதாவது கடன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது 6 குடையன் 2ல் இருந்தாலே கடன் பட்டு தான் ஒரு விஷயத்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், வண்டி வாங்குறதா. இந்த காலத்தில் கடன் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது சார் அப்படின்னோம்னா மற்றவங்க வந்து இருக்கிறப்ப, அதாவது கையடக்கமாக கடன் வாங்குறது வேறு, கைக்கு மீறி கடன் வாங்குறது வேறு. இருக்கிறத ஒரு புள்ளியில் வந்தது என்னன்னாக்கா அந்த சொத்தை விற்று தான் கடன் வாங்கி சொத்தை வாங்கி கடைசியில் சொத்தை விற்று கடனை கட்டுற சூழல் ஏற்பட்டுரும் சிலருக்கு. அந்த மாதிரி, ஏன்னா அதுக்கு மேலே வட்டி விகிதாச்சாரம் அதிகமாக போயிடும். இப்போ முகேஷ் அம்பானி முதல் கூட தான் கடன் வாங்கியிருக்காரு. எல்லா நிறுவனங்களும் கடன் தான் வாங்கிட்டு இருக்காங்க. கடனை வந்து எனக்கு கம்மி கடனுங்க. இப்போ நகையை வாங்குகிறோம், ஒரு அடவு இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா தங்கத்தோட ஏற்றம்ன்றது வேகமாக இருக்கிற பட்சத்தில் அதை கடன் வச்சோம்னாக்கா அந்த வட்டிக்கு உண்டான வரவை விட தாண்டி இங்கே வந்து விலையேற்றம் அதிகமாக இருக்குன்றப்ப கவர்மெண்ட்டே அது வந்து கடன் விகிதாச்சாரத்தெல்லாம் குறைங்க, எனக்கு மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சஃபல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது யோசிக்கிறாங்க. அதுபோல் என்னென்னா அப்போ உங்களுக்கு கடனே நீடு இல்லைன்னா கூட நீங்கள் வந்து அந்த இடத்துல கடன் வாங்குறாங்க எல்லாருமே. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா உங்களுக்கு 6, 2, 4 தான் இது சம்மந்தப்படுது. அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வைஸ் நீங்கள்
கடன் வாங்குகிற சூழல் இருக்கும். அப்படி இல்லை, அதெல்லாம் செய்ய முடியல, செய்யலை அப்படின்னம்னாக்கா உடல்நலம் சார்ந்த நோய்களுக்கான செலவுகளை நீங்கள் நிறையா செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது என்ன டிசீஸ்னு கூட உங்களால் டயக்னோஸ் பண்ண முடியும். ஏன் எப்போவுமே 6ஆம் இடத்துக்கு அதிபதியோட ராகு சம்மந்தப்பட்டால் ஒரு வைத்தியத்தை பார்க்குறப்ப பேரலாக இன்னொரு வைத்தியம் பார்க்குற மாதிரி சூழல் ஏற்பட்டுரும். அல்லது ஒரு மருந்து சாப்பிட்றப்பவே அந்த நோய்க்கான தீர்வு அந்த மருந்துன்றது கிடையாது, இன்னொரு நோய்க்கான அஸ்திவாரமாக அந்த மருந்து அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எப்போயுமே ராகு இண்டிகேட் பண்ணாலே, நோய் சார்ந்த பாவத்தை 6ஆம் பாவத்தை ராகு இண்டிகேட் பண்ணாலே இன்ன வியாதிக்கு இந்த மருந்து அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கவே முடியாது. அந்த வியாதின்றது பேர் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் 3 மாதத்துக்கு ஒரு பேர் வரும். அந்த வியாதிக்கான மருந்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, பட் இன்னொரு வியாதி அடிஷ்னலாக வந்துடும். ஒரு 2-3 வாரம் கேப்பில் விட்டு அடுத்தது. அப்போ பரிணாமம் வேறு மாதிரி டைமென்ஷனில் பேர் மாறுமோ ஒழிய, நீங்கள் மருந்து மாத்திரை மாறுமோ ஒழிய, ஆனால் நோய்க்கான மனிதராக நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ நோய் வலி கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் அக்கறை கொள்ளுங்கள். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கவர் யாருன்னா உங்களுடைய யோகாதிபதி, தன லாபாதிபதி அவர் தான். அப்போன்றப்ப அவர் எந்த விதத்துலையும் உங்களை பெருசாலாம் சஃபர் பண்ண பெருசானாக்கா பெரிய கண்டங்கள்லாம் தந்துட மாட்டார். உயிரிழப்புக்கு உண்டான தன்மையோ அல்லது பெரிய அளவில் சொத்து நம்மளை விட்டு விலகி போகிறதுக்கான தன்மையோ இதெல்லாம் தரமாட்டார். ஆனால் அது தொடர்புடைய ஒரு இரிட்டேட்டான ஒரு விஷயத்தை உண்டாக்கி வச்சுருவார். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் 5ல் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ஒன்று. இதில் யாருன்னா 6 கூடன்னு சேர்ந்து அந்த 5ஆம் இடத்துல இருக்கார். சூரியனும் சேர்ந்து தான் உங்களுக்கு 7 கூடன்னு சேர்ந்து 5ல் இருக்கார். உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது உங்களுடைய லைஃப் பார்ட்னரு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இவங்க தான் சப்போர்ட். ஏன்னா 7ஆம் பாவத்தோடு சேர்ந்து 7ஆம் பாவாதிபதி 5ல் இருந்தாலே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தரும். அல்லது புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது புதுசாக நீங்கள் ஒரு நபரை விரும்புறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா 5+7 இந்த இடத்துல நான் யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் தான். சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது கனவுகளை கற்பனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்பும், அதே மாதிரி 7ஆம் அதிபதி சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கும் அல்லது விரும்பினவர் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அல்லது நினச்ச காரியத்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தான் உங்களுக்கு பாசிட்டிவான ஃபெல்லோ. பட் இருக்கக்கூடிய சாரம் அப்படின்றது இந்த வக்ரகதி காலத்தில் கொஞ்சம் நெகட்டிவான பலாபலங்களை தரும். ஜாப் வைஸ் ஒரு இறுக்கமான தன்மையை தரும். வியாதி வலி ஒரு டெவலப்மெண்ட்டு அல்லது கோத்ரூ அதுக்குள்ளேயே ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 108 நாட்கள் நீங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை கொள்ளணும். ஜாபில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொள்ளணும். விரும்பினவர் உங்களுடைய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்க பெருசாக உங்களுக்கு நெகட்டிவ் எல்லாம் செஞ்சிட மாட்டாங்க. இந்த டைம் இப்போ இது வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா கூட இந்த 108 நாட்களில் மனம் மாறி வர்றதுக்கோ உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் ஏற்படுறதுக்கோ உங்களுடைய தன்மை சார்ந்தால் அல்லது இயலாமையை சார்ந்தான்னு தெரியாது. பட் ஆனால் உங்கள் மேலே ஒரு கரிசனம் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வரைக்கும் பகைமைப்பட்ட தன்மையில் இருந்தவங்க கூட உங்களுக்கு ஒரு பரிதாபப்படுறதுக்கோ அல்லது உங்கள் மேலே நட்பு கொள்றதுக்கோ அல்லது உங்கள் மேலே ஒரு ஆறுதல் கொள்றதுக்கோ கருணை கொள்றதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ விலகி போன உறவுகள் கூட சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் உறவுகள் அப்படின்றது 4ஆம் இடம் தான் சொல்லும். அந்த 4 கூடவின் 5ல் இருக்கிறப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் மனசுக்குள்ளே இருக்குமோ ஒழிய அப்படியே பயணிப்பாங்க அவங்க கூட. ஏன்னா 6 கூடை சாரம் பெற்ற குருவாக தான் இருக்கார் அந்த இடத்துல. அப்போ தற்காலிகமான பீரியடாக தான் அது இருக்கும் அதிகபட்சம். அப்போ சந்திரனுடைய சாரத்தில் நகர்ந்தால் மட்டும்தான் அப்போ உங்களுக்கு நேர்வை இந்த ஆண்டு இறுதிக்கு பிறகு தான் உங்களுக்கு நல்லாயிருக்கு. பட் இந்த டைம் 108ன்றது ஒரு கடுமையான தன்மையாக இருக்காது, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது இதோட முடிஞ்சு போச்சு, இதோட நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு, நம்மளுடைய நம்ம நெகட்டிவான தன்மையில் தான் இருக்க போகிறோம் அப்படின்றது ஒரு விஷயமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அவ்வளவுமே கடந்து வந்தாச்சு, அவ்வளோ கடக்க போகிறீங்க. இந்த டைம் ஒரு வீரியமான தன்மை ஒரு நெகட்டிவான தன்மை அப்படியே கூல் டவுன் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதனால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இந்த டைம்ன்றது நல்ல டைம். ஏன்னா உங்கள் ராசியிலே இருக்கார் அந்த சனி பெற்ற தன்மையும் பார்த்தீங்கன்னாக்கா போராட்டாதி 2ஆம் பாதம் தான். அப்போ 4ஆம் இடமாக தான் செயல்பட போகிறார். அப்போ சனி 4ஆம் இடத்துல செயல்பட போகிறாரு. அந்த இடத்துல குரு 6 கூடை சாரம் பெறுறாரு. அது கேதுவும் அந்த அம்ச ரீதியாக அந்த 4ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்படின்றப்ப ஆலய வழிபாடுகள் நிறைய செய்கிறதுக்கான வாய்ப்பு, உங்களை தாண்டிய சில விஷயங்கள் அமானுஷ சக்திகள் நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போயுமே ஒரு கஷ்டப்படுற நேரத்தில் தான் எதை தின்ன பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். மற்ற நாளில் நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளை தூக்கிட்டு வந்துடும். எங்கே இருந்தாலும் நம்ம எங்கே தூக்கி விட்டேஞ்சாலும் நம்ம திரும்பி வந்துடுவோம். ஆனால் கஷ்டப்படுற நேரத்தில் இவர் சொல்கிறத கேட்கலாமா, இவர் சொல்கிறத கேட்கலாமான்னு ஒவ்வொரு மனிதராக ஏன்னா யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் அடாப்ட் பண்ண சொல்லும். இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்க்கலாம், அந்த பரிகாரத்தை செஞ்சு பார்க்கலாம், அதை சாப்பிட்டு பார்க்கலாம், இதை சாப்பிட்டு பார்க்கலாம், இதை விலக்கி வைக்கலாம், இது இழுத்து வைக்கலாம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோணும்.
ஆனால் எதுவும் அது நடக்கிற காலத்தில் தான் நடக்கும். அது நம்மளால் கவலைப்பட தேவையில்லை. இந்த டைம்ன்றது உங்களுக்கு உடல் ரீதியாக உபாதைகள் அது தற்காலிகமானது அப்படின்றது மட்டும் நினப்பு வச்சுக்கோங்க. எந்த மருந்து தின்னாலும் இந்த வியாதி குணமாகாது அப்படின்றது மட்டும் நினச்சிக்கோங்க. பட் இருந்தாலும் அதுக்குள்ளே இருந்து சிக்காயி அது டெவலப் பண்ண விடாதீங்க. ஏன்னா 5ல் இருக்கிற உங்களுக்கு சுக்கிரன் ப்ளஸ் சூரியன் மிகப்பெரிய சப்போர்ட்டிவ். 2 பேரும் இணை பிரியாத நண்பர்கள் தான். வேறு சுக்கிரன் சூரியன்றது நண்பர்கள். அவர் புதனோட வீடுன்றது அவங்க 2 பேத்துக்கும் பாசிட்டிவான விஷயந்தான். ஆனால் இந்த சூரியன் என்ன பண்ணுறாருனாக்கா பகை பெற்ற தன்மை ராகுவோட சாரத்தில் இருக்கார். அப்போ கொஞ்சோண்டு கருத்து வேறுபாடுன்றது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மேலே வருது. வார்த்தைகள் அதனால் தடிக்குது. அதனால் சின்ன சின்ன சண்டைகள் கொஞ்சம் பெரிய சண்டைகள் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். ஆனால் இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து அவரும் பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூசம் குருவோட தன்மையில் தான் இருக்கார் சுக்கிரன். அப்போ யோகாதிபதியும் அவர் ஜென்ம பகையாக இருந்தால் கூட இந்த இடத்துல குரு 4ஆம் இடத்துலேருந்து செய்கிறதுனால கொஞ்சம் உடல்நலம் சார்ந்து சில கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு நீங்களே இந்த ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனையில் இருக்கீங்க, அல்லது நீங்களே உடல்நலம் சார்ந்த அல்லது மற்றவங்கள்ட்ட வெறுப்பில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அனுசரித்து போகிறது. இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய கொலீக்ஸாகவே இருப்பாங்க, பட் இது வரைக்கும் எகெயின்ஸ்டான நபராக இருப்பாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல என்னன்னாக்கா உங்கள் மேலே ஒரு சின்னதாக கருணை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இந்த நேரத்தில் அவங்கள காலி பண்ணிடலாம், இந்த நேரத்தில் அவங்கள கவுத்து போடலாம், இதுதான் கிடச்சிச்சு நமக்கு வாய்ப்பு, அதோட ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்படின்றது மைண்ட் செட் வராது அவங்களுக்கு. அதனால் நீங்கள் யாரை பார்த்தாலும் சந்தேகப்படாதீங்க. இவங்க இப்படி இருப்பாங்களா, அவங்க இப்படி இருப்பாங்களா, நீங்களாகவே இருங்க, நேச்சராக இருங்க, அது தானாகவே அது சாரியாக போயிடும். அதனால் கவலைப்படாதீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கும். அது இது வரைக்கும் விலகியிருக்காரு, அதாவது பிரிஞ்சிருக்காரு அப்படின்னா சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வக்கரகதி காலன்றது திருப்பி ரீயூனியன் ஆகிறதுக்கோ ரீஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. கோர்ட்டில் நாங்கள் 2 பேர் பிரியறதுக்கான வாய்ப்பு, பிரிஞ்சு இருக்கிறதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. டிஸ்கஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்னம்னா கூட அதை கூட ஆஃப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைம் ரீயூனியன் ஆகிறதுக்கோ ரீகன்சிடர் பண்ணுறதுக்கோ உங்களை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது நீங்கள் அவங்களை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் 2 பேரும் இணைந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வக்கர சனின்றது உங்களுக்கு தரப்போகுது. அப்படின்றப்ப இந்த டைம்ன்றது அதிகபட்ச நெகட்டிவ் எனர்ஜின்றது அதிகமாக எஃபெக்ட் அடிக்காது, ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அப்போ பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் பீரியட். இந்த வக்ரகதி சனி அப்படின்றது உங்களுடைய ராசியில் இருந்தால் கூட குருவாக தான் ஆக்ட் பண்ண முடியும். குரு 4ஆம் இடத்துல தான் இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கிறனால உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கேர் எடுங்க, அக்கறை எடுங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு லைஃப்பை நல்ல ஒரு ஜோவியலான ஜாலியான ஒரு லவ்வபுளான லைஃபாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எப்பவுமே மனம் தான் ஒரு விஷயத்தை ஹார்டாகவும் லேசியாகவும் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மனசை விட்டுட்டோம்னாலே எல்லாமே போயிடும். அப்போ மனசை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னாக்கா எல்லாமே வந்துடும். அப்படின்றப்ப நீங்கள் அதிகபட்சம் உங்களுடைய மனசை டிபெண்ட் பண்ணி இருங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் ஆளுமை பெற்ற உங்களுடைய யோகக்காரனே அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். பாக்கியாதிபதினா 9 குடையவனாகவும் அவர் தான், சுகாதிபதியும் அவர் தான். அப்போ உங்களுக்கு அதிகபட்சம், அதாவது யோகாதிபதி அப்படின்னம்னாலே கேந்திர கோணத்துக்கு அதிபதி தான். கேந்திரம்ன்றது 4, கோணம்ன்றது 9. அப்போ 2க்கும் அதிபதியாக இருக்கவர் 5ல் இருக்கிறது மிகப்பெரிய அனுகூலமான பலன். இந்த வக்ர சனின்றது உங்களுக்கு எந்த விதமான தடையாக இருந்தாலும் அதெல்லாம் ஜெயிச்சு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ மனசு தான் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதையுமே மனசு விட்டு கொடுத்து போகிற தன்மையில் இருக்கணும். எதையுமே நினச்சிக்கிட்டே பழசையே கிண்டிக்கிட்டே இருக்கிறதோ அல்லது பழசையே பேசிக்கிட்டே இருக்கிறத தவிர்த்திடணும். அப்போ புதுமையான எண்ணங்கள், புதுமையான சிந்தனைகள் அதை முன்னெடுத்து வர்றதுக்கான முயற்சிகளை தரணும். அதிகபட்சம் ப்ராப்பர்ட்டியை ஏதாவது கடன் வாங்கியாவது வாங்குறதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள். அல்லது ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் அப்படின்னம்னாக்கா ஏதோ கடன்கள் வழி கொஞ்சம் எலாபரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 108 நாட்கள் மட்டும் கடந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த பிரச்சனையிலேருந்தும் சரி, இந்த உடல்நலம் சார்ந்த பிரச்சனையிலேருந்து சரி, கடன்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி, கவலைகள் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து சரி, உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. படிப்புன்றதும் பேசிக் கல்வியை தாண்டி ஒரு உயர்கல்வி அப்படின்றது மிகப்பெரிய அளவு ஸ்கோப்பில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் 5ஆம் இடம் ஆய்வு கல்வி சொல்லும், அதில் சுக்கிரன் சூரியன் இருக்கார், நல்லாயிருக்கு. 4ஆம் இடம்ன்றது உயர்கல்வி சொல்லும், அது நல்லாயிருக்கு. அந்த இடத்துல தான் குரு இருக்கார், 2 கூட 4ல் இருக்கார். அப்போ ஏதாவது ஒரு நீங்களாக உங்களை ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது ஒரு கல்வி சார்ந்த ஏதாவது ஒரு கோர்ஸில் நீங்களாக ஜாயின் பண்ணுங்கள். அல்லது புதிய, நான் கோர்ஸே படிக்க தேவையில்ல, எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள். அது நிச்சயமாக 8ல் இருக்கிற கேது மறைப்பொருள், இப்போ ஜோதிஷியம் இருக்குது, ஆன்மீகம் இருக்குது, விஞ்ஞானம் இருக்குது, தத்துவம் இருக்குது, மறைப்பொருள், நிறைய விஷயங்களை இந்த டைம் ஆஃப் பீரியடு நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் உங்கள் லைஃபுக்கே அது பயன்படும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான டாப்பிக்கில் நம்ம பேசுவோம், அந்த எந்த மாதிரியான டாப்பிக்கில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
அந்த கமெண்ட்ஸுகளுக்கு அதிலே பதிவிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி பார்க்குறேன். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நான் வந்து அது ஒரு வீடியோவோ காணொலியாவோ உங்களுக்கு உங்களுடைய கிளாரிட்டியை, உங்களுடைய என்ன மாதிரியான தொகுப்பில் நம்ம சொன்னோம்னாக்கா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது எதன் அடிப்படையில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்கும் பட்சத்தில் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். மேற்கொண்டு உங்களுடைய பர்சனல் சார்ட் பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதிகபட்சம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மெசேஜ் வாய்ஸ் காலாக வரேன், இல்லைனாக்கா வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.